வணக்கம். நமது செந்தமிழர் பாசறை ஜப்பான் சார்பாக நம்ம கருத்தரங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கருத்தரங்கத்தோட நோக்கம் என்னன்னா, தமிழ்நாடோட அரசியல், பண்பாடு, பழக்கவழக்கம், இலக்கியம் அத சார்ந்து நம்ம தொடர்ந்து கருத்தரங்கம் மூலமா நம்ம பேசப் போறோம். இன்று முதல் கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தோட தலைப்பு என்னன்னா, தமிழ்நாடு தமிழருக்கு என்ற தலைப்புல மதன்குமார் அவர்கள் கருத்துரை வழங்க இருக்கிறார். மதன், உங்கள் கருத்துரையை ஆரம்பிக்கலாம். ஆ சரி. எல்லாருக்கும் வணக்கம். அ தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்த நாம முன்வைக்கும்போது, பொதுவாவே தமிழ்நாட்டுல தமிழர்கள் தான வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தமிழர்களிடம் தான இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழர்கள் தான அதிகாரத்துல இருக்காங்க. அப்புறம் ஏன் இந்த முழக்கம் அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே எழும். ஆனா, அது உண்ம கிடையாது. ஏன்னா, தமிழர்கள் கிட்ட எந்த அதிகாரமோ, நிலமோ எதுவுமே இன்னைக்கு இல்ல. அதான் நிதர்சனமான உண்ம. அ வரலாற்ற நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது 13ஆம் நூற்றாண்டுல மொத அந்நிய படையெடுப்பு தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அதாவது டெல்லி சுல்தானியர்கள் மூலமா வீரபாண்டியனுக்கும், சுந்தரபாண்டியனுக்கோட அண்ணன் தம்பி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது, அத பயன்படுத்திக்கிட்டு மாலிக் கஃபூர் ஒரு பெரும் படைய அனுப்புறான். பெரும்படை அனுப்பி பாண்டிய நாட்ட அடிமையாக்குறான். அப்போ சுல்தானியர்கள் இந்தியால 23 பிரதேசங்கள ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல பாண்டிய நாடு 1. இதுக்கு இந்த இந்த மாலிக் கஃபூரோட படையெடுப்பு முடிஞ்ச உடனே விஜயநகர பேரரசு வருது. அவங்க விஜயநகர பேரரசு ஆந்திர நாயக்கர்கள் விஜயநகர பேரரசு அவர்களோட நீட்சியான ஆந்திர நாயக்கர்கள் தமிழ்நாட்ட முழுமையா 250 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. 1572லேருந்து 1736 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுல மதுரை நாயக்கர் வழிவந்த தஞ்சை நாயக்கர் 1532லேருந்து 1765 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. இதுல என்னன்னா, இதுக்கப்புறம் தஞ்சை மராட்டியர். இவர்களோட காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1676லேருந்து 1855 வரைக்கும். அதுக்கப்புறம் வட தமிழ்நாட்ட சென்னைய தலைநகரா வச்சு ஆற்காடு நவாபுகள் ஒரு 110 ஆண்டுகள். 1710லிருந்து 1820 வரைக்கும் ஆண்டாங்க. இதுக்கு பின்னாடி பிரான்ஸ், போர்ச்சுகீசிய, ஆங்கிலேய படையெடுப்பு. இப்படி தொடர்ந்து 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்தியா விடுதலை வாங்குற வரைக்குமே நாம அந்நிய படையெடுப்புல தான் இருந்திருக்கோம். இதுல ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் ஒரு பகுதியா தமிழ்நாட்ட ஆண்ட காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகள்னு சொல்லலாம். அதாவது 18ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலிருந்து 1947 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. இதுல தமிழர்கள், அதாவது பொதுவாவே வரலாற்று அறிஞர்கள்லாம் ஒரு காலத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அ தமிழகத்தோட இருண்ட காலம் களப்பிரர்கள் காலம் அப்புட்ன்னு. அ ஏன்னா, நெறைய சில பேர் களப்பிரர்கள் காலத்துல தமிழ் ஒடுக்கப்பட்டுச்சு. தமிழ் தமிழ் இலக்கியங்கள் அவ்வளவா வளரல அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதே சமயம் அத இருண்ட காலம்னு அவங்க சொன்னதுக்கான காரணம் அப்போ போதிய கல்வெட்டு ஆதாரங்களோ, இல்ல போதிய சான்றுகளோ, அந்த அந்த களப்பிரர்கள் ஆட்சியில தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அதனால அது இருண்ட காலம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டோட இருண்ட காலம்னா, அது விஜயநகர பேரரசும், அதன் நீட்சியான மதுரை அதன் நீட்சியான நாயக்கர் அரசும் தான். ஏன்னா, விஜயநகர பேரரசு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தமிழர்களிடம் முக்கியமா சாதிய பிளவோ, தீண்டாமை பிரச்சனையோ பெரிதா இல்ல. சொல்லப்போனா இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். உறுதியா சொல்லலாம். ஆனா, விஜயநகர பேரரசு காலத்துல தான் தமிழர்களிடம் வர்ணாசிரம கோட்பாடு புகுத்தப்படுது. அப்போ வர்ணாசிரம கோட்பாடு புகுத்தப்பட்டு, சாதிய படிநிலைகள் உருவாக்கப்படுது. அ தமிழர்கள் தமிழர்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு உருவாக்குது. ஏன்னா, இது எப்புட்ன்னா எப்படி சொல்றது? இப்போ விஜயநகர பேரரசு ஆந்திரா போன்ற இதுல ஆண்டுட்டு இருக்கும்போது, அவங்களுக்குள்ள ஏற்கனவே இந்த வர்ணாசிரம கோட்பாடு இருந்தது. அப்ப அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரம்போது, தெலுங்கு அரசா மட்டும் வரதில்ல. தெலுங்கர்கள் தாய்மொழியா கொண்ட மக்களும் இங்க குடியேறுறாங்க. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கும்போது, அவங்களோட பழக்கவழக்கங்கள்லால தமிழர்களும் என்ன சொல்றது? ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்பட்டாங்க. அப்போ அதுல ஒரு சாதியையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அரசே சாதிய திட்டமிட்டு புகுத்துச்சு. இப்போ இந்த காலத்துல தான் முக்கியமா தமிழர்களோட மொழி சிதைக்கப்பட்டுச்சு. இப்போ மொழிய தமிழ் மொழியவே அவங்க ஏத்துக்கல. கோவில்கள்ல இருந்து தமிழர்களும் புறக்கணிக்கப்பட்டாங்க. சமஸ்கிருதமும், பிராமணர்களும் புகுத்தப்பட்டாங்க. பல்லர், பறையர் போன்ற தமிழ் குடிகளிடம் இருந்த நிலங்கள புடுங்கி உயர் சாதி இந்துக்கள், அதாவது அ பொதுவா நம்ம சொல்லுவோம். தமிழர்கள் கிட்ட இந்து மதமே புகுத்தப்பட்டது தான். ஆனா அது ஒரு தனி தலைப்பா மாறிரும். அதனால நான் அதுக்குள்ள போக விரும்பல.
உயர் சாதி இந்துக்கள்ட்டயும், உயர் சாதி தெலுங்கர்கள்ட்டயும் கொடுக்கப்பட்டது. தமிழ் ஒதுக்கப்பட்டது. தேவதாசி முறையே தேவரடியார் முறைக்கும், தேவதாசி முறைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சோழர் காலத்துல இருந்தது தேவரடியார் முறை. ஆனா, இவங்க விஜயநகர பேரரசு, இல்ல மதுரை நாயக்கரோட ஆட்சியில வந்து தேவதாசி முறைய வந்து ஊக்கப்படுத்துனாங்க, உருவாக்குனாங்க. உடன்கட்டை ஏறும் சடங்கு, பிரம்மதேயம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்ப எதுக்கெடுத்தாலும் வந்து சோழர்கள் பிராமணர்களுக்கு நிலங்கள தானமா வழங்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்ட வைப்பாங்க. ஆனா அது வந்து அது வந்து அத விட இவங்க அது உண்மை கிடையாது. இவங்க விஜயநகர ஆட்சியில தான் வந்து பிரம்மதேயம் வந்து குடுக்கப்பட்டது. அப்புறம் பொட்டுக்கட்டு முறை வந்து உருவாச்சு. வரதட்சணை வந்து இங்க தான் மொத விஜயநகர பேரரசு தமிழ்நாட்ட ஆண்டுட்டு இருக்கும்போது தான் தமிழர்கள் கிட வந்து வருது. அ இப்போ வந்து இந்த மாரி பண்பாட்டு படையெடுப்பு, பண்பாட்டு ரீதியாவும் சரி, தமிழர்களோட நிலமும் புடுங்கப்பட்டது. தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. எப்படி சொல்றது? ஒரு 2ஆம் தர குடிமக்களா வந்து தமிழர்கள் ஆக்கப்பட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா, அதாவது அந்த நால்வர்ண கோட்பாடுல வந்து நம்ம கடைசியான அதாவது எப்படி சொல்றது? அவங்க சொல்லுவாங்கல்ல பிராமணர், சத்திரியர், வைசியர், அப்புறம் வந்து பஞ்சமர் இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த கடைசி நிலையில தான் வந்து தமிழர்கள வந்து வச்சிருந்தாங்க. அ இவங்க வந்து சரி தமிழ்நாட்டுல வந்து இவ்வளோ பண்பாட்டு ரீதியா, இல்ல இவ்வளோ ஒடுக்குமுறைகள கட்டவிழ்த்து விட்டாங்களே, நிர்வாக ரீதியா இவங்க சரியா இருப்பாங்களான்னு பார்த்தா, அதுவும் இல்ல. ஏன்னா 16ஆம் நூற்றாண்டுலருந்து 17ஆம் நூற்றாண்டுக்குள்ள 4 முறை வந்து பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்திலயும் பாதிக்கப்பட்டது தமிழர்கள் தான். இந்த கோவில் இதுல நான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டுல இருக்க கோவில்களிலிருந்து தமிழர்கள் வெளியேற்றப்பட்டாங்க அப்புட்ன்னு. அதுக்கு வந்து நான் 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 என்னோட ஊர் வந்து ஒட்டஞ்சத்திரம். நான் படிச்சது எல்லாமே பழனியில தான். இந்த பழனி முருகன் கோயில்ல அங்க ஆயக்குடிய சார்ந்த தமிழர்கள் தான் வந்து பூர்வகுடி தமிழர்கள் தான் வந்து பூசை செய்யும் உரிமை இருந்தது. ஆனா, திருமலை நாயக்கரோட படைத்தளபதியான ராமப்பய்யர்ங்கிறவர் தான் வந்து மொத பழனி கோவில்கள்ல இருந்து தமிழர்கள வெளியேத்திட்டு, பிராமணர்கள வந்து உள்ள புகுத்துனாரு. அப்புறம் தான் வந்து அங்க முழுக்க முழுக்க சமஸ்கிருத மயமாக்குச்சு. அப்புறம் இன்னைக்கு இந்த ஊர் பெயர்கள்லாம் இருக்குல்ல, உங்கள சுத்தி இருக்க ஊர் பெயர்களே எடுத்துக்கோங்களேன். பெரும்பாலும் நீங்க வந்து எளிமையா அது வந்து தெலுங்கு பெயர்களா இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இப்ப வந்து நேத்து கூட அந்த பாலம் ஏதோ அந்த கோயம்புத்தூர்ல பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு பேர் வைக்கிறாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு தமிழரோட பேர வைக்க அவங்களுக்கு வராது. ஏன்னா இந்த விஜயநகர ஆட்சியோட நீட்சி தான் இன்னைக்கு இருக்க திமுக அரசு. இப்ப பார்த்தீங்கன்னா, இவரு இங்கர்சல் நார்வேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பதிவு போட்டிருந்தாரு முகநூல்ல. அந்த பதிவ நீங்க போய் பார்க்கணும். அதாவது எத்தன ஊர்கள் வந்து ரெட்டி, நாயக்கர் அந்த மாரி எத்தன ஊர்கள் தமிழ்நாட்டுல இருக்குன்னு ஒரு பட்டியலே போட்டிருக்காரு. இப்ப வந்து நீங்க எங்க ஊர் பக்கத்திலே எடுத்துக்கோங்களேன். இப்போ ரெட்டியார் புதூர் இருக்கு. அதே மாரி வந்து பாளையம் இருக்கு. இதெல்லாமே வந்து தெலுங்கு. நான் நான் பிறந்த ஊர் வந்து நான் வளர்ந்த ஊர் வந்து விருப்பாட்சி. இந்த விருப்பாட்சிங்கிற பேர் வந்து கோபால நாயக்கர்ங்கிற அவரு வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவரு தான் வந்து நங்காஞ்சிங்கிற அந்த எங்க ஊர் பேர வந்து விருப்பாட்சின்னு மாத்துனாரு. சரி நம்ம போய் தேடி பார்க்கும்போது, விருப்பாட்சின்னு ஒரு விஜயநகர அரசன் வந்து இருந்திருக்கான். இப்போ உங்கள சுத்தியே வந்து இவ்வளவு ஊர் பெயர்கள் வந்து உங்க மொழியில இல்லாம இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, இந்திய எதிர்க்கிறோம். இப்போ இந்தி பலகைகள் இருந்தா அத வந்து கருப்பு பெயிண்ட்ட வச்சு அடிக்கிறோம். ஏன்னா அது வந்து இது என் மாநிலம், என்னோட மொழி. நீ எப்படி வந்து இன்னொரு மொழிய நான் இங்க அனுமதிக்க முடியும்? அப்படிங்கிற கோவம் வருது. இதே கோவம் வந்து நமக்கு இங்க இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல தமிழ் பெயர் இருக்கட்டும். தமிழ்நாட்டோட ஊர் பெயர்கள்ல தமிழ் இருக்கட்டும். அப்படிங்கிற ஒரு இது வரணும். சரி நம்ம திருப்பி வரலாற்றுக்குள்ள போவோம். அ அதான் உண்மையாவே இருண்ட காலம் வந்து இந்த விஜயநகர பேரரசும், மதுரை நாயக்கர்கள், தஞ்சை நாயக்கர்கள் காலம் தான். இவர்களோட நீட்சி தான் நீதி கட்சியிலிருந்து, திராவிடர் கழகத்திலிருந்து இன்றைய திமுக அரசு வரை வந்து தொடருது. அ இப்போ இந்த விஜயநகர பேரரசு படையெடுப்பு முடிஞ்சது. அவங்க வீழ்ச்சி 1730 17ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில வந்து அவங்க வீழ்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐரோப்பிய படையெடுப்பு நடக்குது. ஆங்கிலேய படையெடுப்புல வந்து அதே மாரி வந்து ஆங்கிலேய படையெடுப்பு அப்போ வந்து சென்னை மாகாணத்தில வந்து ஒரு அரசியல் கட்டமைப்பு வந்து உருவாயிருச்சு. அ எப்புட்ன்னா, அப்ப வந்து அப்ப வந்து என்ன ஆயிருச்சுன்னா, ஆங்கிலேய அரசு பணிகள்ல வந்து பார்ப்பனர்கள் வந்து அதிகமா வந்து நிரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது 100 ஆங்கிலேய அரசு பணியிடங்கள் சென்னை மாகாணத்தில இருந்துச்சுன்னா, 90 பேர் வந்து 90 பேர் பார்ப்பனர்களா இருப்பாங்க. 10 பேர் தான் வந்து தம் பார்ப்பனர் அல்லாதோரா இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பார்ப்பனர் அல்லாதோர் தமிழரா இருக்கலாம், தெலுங்கரா இருக்கலாம், ஏன்னா மலையாளியா இருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள் எல்லாம் தான் இருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து பார்ப்பனர் அல்லாத படித்த தமிழ் இளைஞர்கள் படித்த இளைஞர்களிடம் வந்து நெறைய மனக்குமுறல் இருந்துச்சு.
காரணம் என்னன்னா, அவங்க வந்து அந்த 10 பேர் வந்து அந்த அரசு வேலையில இருந்தாலும், அவனுக்கு உயரதிகாரியா இருக்கவன் பார்ப்பனரா இருப்பான். அங்க வந்து நெறைய ஒடுக்குமுறை இருந்தது. அப்போ இத பார்த்துட்டு நடேச முதலியார் அப்படிங்கிற ஒரு தமிழர். மருத்துவர் நடேச முதலியார். அவர் வந்து சென்னை ஐக்கிய சங்கம் அப்படின்னு பார்ப்பனர் அல்லாதோர் நலனுக்காக ஒரு சங்கத்த கட்டுறாரு. இது வந்து 1912ல நடக்குது. அதுக்கப்புறம் 1913ல அந்த சங்கத்தோட பேர வந்து திராவிடர் சங்கம்னு மாத்துறாரு. 1916ல வந்து அ ஐயா மருத்துவர் நடேச முதலியார், டி.எம். நாயர், அப்புறம் பெட்டி தியாகராய செட்டியார். இவங்க 3 பேரும் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்த வந்து உருவாக்குறாங்க. இதுதான் வந்து என்ன சொல்றது? நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. அ இதுல வந்து இவங்க நம்ம டி.எம். நாயரும், பெட்டி தியாகராய செட்டியாருமே வந்து மாற்று மாற்று கொள்கைகள் உள்ளவங்க. அவங்களுக்குள்ள நெறைய பிரச்சனை இருந்துச்சு. இவங்க 2 பேத்தையும் ஒன்றிணைச்சு, நமக்கு இப்ப முக்கிய பிரச்சனை வந்து பார்ப்பனர்கள் தான். அவங்க அவங்கள எதிர்த்து நம்ம ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு தேர்தல்ல போட்டியிடுற ஒரு அமைப்பா தென்னிந்திய நல உரிமை சங்கத்த வந்து தொடங்குறாங்க. இதுல நீங்க முக்கியமா கவனிக்கணும். இன்னைக்கு இருக்க திராவிடர் கட்சிகளுக்கு முன்னோடியான ஒரு அமைப்ப கட்டுனது வந்து தமிழர். அவர் வந்து மருத்துவர் நடேச முதலியார். ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பதவி, அதாவது எந்த ஒரு அரசியல் பிரதிநிதித்துவமும் கிடைச்சிறக் கூடாதுன்னு நீதி கட்சியில இருக்கவங்க வந்து வேலை செஞ்சாங்க. இதான் வந்து தமிழனோட நெல. இது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் நடேச முதலியார பத்தி பார்ப்போம். அவர் வந்து ஒரு மருத்துவர். அவர் வந்து எப்டின்னா ரொம்ப நல்லவரு. ஏன்னா 1900ங்கள்லயே வந்து இப்போ பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வந்து சென்னையில வந்து தங்கி படிக்கணும் அப்டின்னா வந்து விடுதியில யாருமே அனுமதி குடுக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒண்ணு நீங்க வசதி படைச்சிருந்தாக்கணும். அப்படி உங்களுக்கு பணம் இருந்து நீங்க விடுதியில போய் பணம் கட்டி நீங்க விடுதியில தங்குனா கூட, நீங்க வந்து பார்ப்பனர் அல்லாம பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருந்தா அங்க உங்களுக்கு அனுமதி கிடைக்காது. அப்படி இருக்கும்போது திராவிடியன் ஹோம், அதாவது திராவிட விடுதி அப்புட்ன்னு விடுதி ஆரம்பிச்சு, அ கிராமப்புறத்திலிருந்து வர பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், அவங்க பணம் இருந்தா பணம் குடுத்து ப தங்கி படிக்கலாம். இல்லைன்னா வந்து இலவசமாவே தங்கி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைய உருவாக்குனாரு. ம் அப்பவே மருத்துவம் படிச்சவர்னால, அப்பவே வந்து ஏழை எளியவர்களுக்கு வந்து இலவசமா மருத்துவம் பார்த்தாரு. அது ரொம்ப ஒரு நேர்மையான நல்ல மனிதர். இப்ப 1916ல கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. 1920ல வந்து சென்னை மாகாண தேர்தல்ல வந்து நீதி கட்சி போட்டியிடுது. இந்த தேர்தல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடியே டி.எம். நாயர், அதாவது இந்த நீதி கட்சி தோற்றுவித்த இந்த 3 பேர்ல டி.எம். நாயர் வந்து மரணிச்சுடுறாரு. அ இந்த தேர்தல்ல போட்டியிட்டு பெட்டி தியாகராய செட்டியார் வந்து வெற்றி பெற்றுறாரு. நடேசனார் வந்து தோல்வியுற்றுறாரு. அப்போ வந்து இந்த நடேசனார் அவர்களோட தோல்விக்கு பிட்டி தியாகராயர் தான் காரணம் அப்படிங்கிற சலசலப்பு ஏற்படுது. அதே அதே சமயத்தில ஹோம் ரூல் சார்புல வெற்றி பெற்ற ராமசாமி ஐயர்ங்கிறவர் வந்து பதவி விலகிறாரு. அப்ப பதவி விலகுன முன்னாடி மறுதேர்தல் நடக்குது. மறுதேர்தல்ல வந்து இவரு நடேச முதலியார் மீண்டும் போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில வெற்றி பெற்றுறாரு. இப்ப முதலமைச்சர தேர்ந்தெடுக்கணும். ஆ இவரு தியாகராயர வந்து முதலமைச்சர் பதவி குடுக்குறாங்க. அவரு வந்து நிராகரிச்சுடுறாரு. இப்ப நிராகரிச்சதுக்கு அப்புறம் அந்த முதலமைச்சர் பதவி நியாயப்படி யாருக்கு போணும்? நடேச முதலியாருக்கு தானே போயிருக்கணும். ஆனா, அங்க தான் வந்து தெலுங்கு லாபி, இல்லைன்னா நான் இந்த வார்த்தைகள பயன்படுத்துறேங்கிற கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது? ரொம்ப இதா இருக்கலாம். ஆனா இதான் உண்ம. அங்க தான் அந்த தெலுங்கு லாபி இல்லன்னா தெலுங்கு என்ன சொல்றது? தெலுங்கு பாசம், இனப்பாசம் அப்படி வேணா வச்சுக்கலாம். அது அது வருது. ஏன்னா, அந்த முதலமைச்சர் பதவி இன்னொரு தெலுங்கரான சுப்புராயலு ரெட்டிக்கு போகுது. 2வது அமைச்சர் பனகலரசருக்கு போகுது. 3வது அமைச்சரும் பதவியும் கே.வி. ரெட்டி அப்படிங்கிற சர் கே.வி. ரெட்டிங்கிறவருக்கு போகுது. இங்க நடேச முதலியார் வந்து புறக்கணிக்கப்படுறார். அப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் அ சுப்பராயலு ரெட்டி வந்து உடல்நலக் குறைவால இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமும் முதலமைச்சர் பதவி வந்து இப்போ பனகல் அரசர்ட்ட போயிருது. 2வது அமைச்சரும் வந்து ஒரு தெலுங்கர்ட்ட போது, "அன்னப்பூ பரசுராம பாத்ரே" அப்படிங்கிறவர்ட்ட. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு 1923ல, அதாவது 1923 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த தேர்தல் நடந்திருக்கும் போல. அப்ப 1923ல வந்து நடேச முதலியார் வந்து நடேசனார் வந்து தமிழ் பிரமுகர்கள் அ மாநாட்ட வந்து தொடங்குறாரு. அ அந்த அந்த மாநாட்ல வந்து இந்த மாரி தமிழர்களுக்கு வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து மறுக்கப்படுது. இதுக்கு காரணம் வந்து
இத இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற விவாதங்கள் நடக்குது. அதுல வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இனி வரும் காலங்கள்ல நீதி கட்சியில இல்ல வந்து இங்க யார் ஜெயிச்சு வந்தாலும் தமிழர்களுக்கு வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் குடுக்கணும் அப்புட்ன்னு. அ அப்போ வந்து பெட்டி தியாகராயர் வந்து சரி, சரின்னு தலையாட்டிட்டு கரெக்ட்டா அந்த சரியா தேர்தலுக்கு முன்னாடி இவர நடேசனார வந்து கட்சிய விட்டு நீக்கிர்றாரு. அப்போ நடேசனார் வந்து சுயேட்சையா போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு. நீதி கட்சியும் வெற்றி பெறுது. வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் இந்த முறையும் முதலமைச்சரா வந்து பனகலரசரும், 2வது அமைச்சரா பரசுராம பாத்ரேவும், 3வதா போனா போதுன்னு தமிழராகிய சிவஞானம் பிள்ளைங்கிறவருக்கு வந்து பதவிய குடுக்குறாங்க. அப்புறம் மரணிக்கிற வரைக்கும் நடேசனார் வந்து சென்னை மாகாண உறுப்பினரா இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரு ம ம மரணிக்கிற கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து அவருக்கு துணை சபாநாயகர் இது குடுக்குறாங்க. அது வழக்கம் போல தான். எல்லாருக்கும் அத சும்மா ஒப்புக்கு ஜப்பான் பதவி மாரி அந்த துணை சபாநாயகர தூக்கி குடுத்துருவாங்க. ஆ 1937ல வந்து மரணிச்சு போறாரு. அவருக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது. நம்ம முதலமைச்சர் ஆகணும், இல்லைன்னா வந்து ஒரு மேயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. தமிழருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து நிராகரிக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். இதுல நமக்கு எங்க கோவம் வருதுன்னா, அன்னைக்கு சென்னை மாகாணத்துல இருந்ததுல வந்து 50 விழுக்காடுக்கு மேல மக்கள் தொகை இருந்தது வந்து தமிழர்கள். ஆனா 50 விழுக்காடுக்கு மேல தமிழர்கள் இருந்தும் 6 முறை நீதி கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஆனா, ஒரு முறை கூட தமிழர்களுக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவியோ, இல்ல சரியான அரசியல் பிரதிநிதித்துவமோ கிடைக்கல. இதுல இன்னொன்னு 1973ல ஈவேரா வந்து ஒரு பேட்டி குடுக்குறாரு. அது கலைமகள்ங்கிற ஒரு இதழுக்கு பேட்டி குடுக்குறாரு. அதுல வந்து இந்த இதான் கேள்வி. அவரே அவரே கேட்டுட்டு அவரே பதில் சொல்றாரு. ஜஸ்டிஸ் பார்ட்டிய ஆரம்பிச்சது யாரு? ஆ பி.டி. தியாகராயரு தெலுங்கரு, டி.எம். நாயர் மலையாளி, நான் கன்னடன். அப்போ தமிழனுக்கு தமிழன் எவன் இத செஞ்சான்? அப்டிங்கிறாரு. அதாவது தமிழர்களுக்கு வந்து இந்த முற்போக்கு சிந்தனையே இல்ல. எல்லாம் நாங்க தான் அப்டிங்கிற மாரி சொன்னாரு. ஆனா, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிச்சது 1916ல. 1916ல ஈவேரா எங்க இருந்தாரு? ஈவேரா வந்து அப்ப காங்கிரஸ்ல இருந்தாரு. இப்டி இந்த மாரி பல வேலைகள இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அ இது சரி, இது வந்து அப்ப தான் நிக்குதான்னு பார்த்தா, அது நிக்கல. அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இந்த சூழ்நிலையில தான் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம். அதாவது 1936, 37, 35 காலகட்டத்திலேயே வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து தொடங்க ஆரம்பிச்சுருச்சு. அப்ப வந்து மறைமலை அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில தமிழர்கள் வந்து ஒன்றிணைஞ்சு, ஆ ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுக்குறாங்க. அதாவது இங்க வந்து இந்திய வந்து அனுமதிக்கக் கூடாது. அதே மாரி தமிழர்களுக்குன்னு தனி மாநிலம் வேணும், தனி நாடு வேணும் இப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்படுது. இந்த மொழிப்போரோட வடிவம் தான் தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கம். அதாவது தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கம் முதல்ல 1930களிலேயே தமிழர்கள் மத்தியில வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற அந்த இத பத்தி நம்ம பேசுறோங்கிறதே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு அவமானமா தான் நான் கருதுறேன். ஏன்னா, சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ நாள் ஆகியும், இன்னும் நம்ம தமிழ்நாட்ல தமிழர்களுக்குன்னு மொழிவழி தேசிய மாநிலமா, ஒரு தாயகமா இருக்கும்போது, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு இன்னைக்கும் நம்ம முழக்கம் வைக்கிறது வந்து, அத எப்படி சொல்றது? அதை என்னால ஏத்துக்க முடியல. ஆ இப்போ இன்னைக்கும் இந்த இந்த தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அண்ணன் சீமான் ஒரு மேடையில ஏதோ ஒரு பேசிட்டாரு. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பல பேர் வந்து ஈவேரா தான் வந்து ஆ 1937ல திருச்சியில நடந்த மாநாட்டுல வந்து தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முதல்ல வந்து முழக்கத்த முன்வச்சாரு அப்புட்ன்னு. ஆனா, அந்த காலகட்டத்தில இங்க சென்னை மாகாணத்தில இந்திய எதிர்த்தது தமிழர்கள் தான். நீதி கட்சியில இருந்த பிற என்ன சொல்றது? பிற எப்படி சொல்றது? தெலுங்கரோ, கன்னடரோ, இல்ல பிற மொழியாளர்களோ அவங்க இந்திய எதிர்க்கல. அவங்க வந்து இந்திய எதிர்க்கல. தமிழர்கள் தான் இந்திய எதிர்த்தாங்க. தமிழர்கள் தான் இங்க தமிழர்கள் உரிமைக்காக பேசினாங்க. தமிழ்நாட்ல இவங்க நீதி கட்சி கூட்டங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தனி மாநிலம், தனிநாடு கோரிக்கை எழும்போது, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் வேணாங்க. எதுக்குங்க தனிநாடு, தனி மாநிலம்? அந்த அந்த கோரிக்கைய வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அது தவறு, அது வேணாம் அப்புட்ன்னு இங்க பேசுவாங்க. ஆனா இதே யாரு பனகலரசர், ஈவேரா எல்லாம் பேசுவாங்க. ஆனா இவங்க ஆந்திரால போயிட்டு, தனி மாநிலம் வேணும், தனி ஆந்திரம் வேணும், ஆந்திரர்களுக்கு முன்னுரிமை வேணும்னு தீர்மானம் போட்டு அங்க பேசிட்டு வருவாங்க. ஆனா தமிழர்கள்ட்ட வந்து நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம், திராவிடனா இருக்கலாம். திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிற இத வந்து இன்னைக்கு இல்ல. அது அன்னைக்கே தொடங்கிட்டாங்க. நமக்கு தான் இன்னைக்கு இத படிக்கும்போது தான் தெரியுது.
19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட, அதாவது 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் கூட ஆங்கிலேயர்களோ, இல்ல அதுக்கு முன்னாடி பல மன்னர்கள் படையெடுப்பு நடந்தது. ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு நடந்தது. போர்ச்சுகீசியர் இந்த மாரி படையெடுப்புலாம் நடந்தது. நம்ம ஐரோப்பியருக்கு அடிமையா இருந்தோம். ஆனா, அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்டமைப்புன்னு உருவாகும்போது, அ என்ன என்ன சொல்றது? பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கிற போர்வையில தமிழர்கள் போயிட்டு, அதான் நீதி கட்சிங்கிற ஒரு தமிழர் அல்லாதவர்கள்ட்ட போயிட்டு அடிமையாயிட்டாங்க. அங்க தான் நம்ம தமிழ் தேசிய அடையாளத்த, தமிழர்கள் நலனுக்கான அடையாளத்த வந்து இழந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. அ சரி, இது வந்து சரி சுதந்திர இந்தியால தான் இப்படி, சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு தான் வந்து மொழிவழி தேசிய தாயகங்கள் உருவாகுதுல்ல. 1956ல வந்து மொழிவழி மாநிலங்கள் வந்து பிரிக்கப்படுது. அதுக்கப்புறமாச்சு இந்த நிலை மாறுமான்னு பார்த்தா, அதுக்கப்புறமும் மாறல. இந்தியா போன்ற நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, மொழிவழி தாயகங்கள, அதாவது தேசிய இனங்கள வந்து ஒருபோதும் இந்தியா அங்கீகரிக்காது. அத விரும்பாது. ஆனா, அங்க கூட மொழிவழி தேசிய மாநிலமா இருக்கும்போது, குறைஞ்சபட்சம் தன்னோட மாநிலத்தில, அதாவது தன்னோட மாநிலத்தில, தன்னோட அதிகாரத்த முடிஞ்ச அளவுக்கு செலுத்த முடியும். குறிப்பா வந்து இப்போ நான் வந்து ஒரு என்னோட மாநிலம்னா, என்னோட மொழி பேசுற மக்கள் தான் வந்து இங்க அரசியலா இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், அதிகாரம் செலுத்த முடியும். இங்க இவங்க தான் நிலம் வச்சிருக்க முடியும். இல்ல இங்க இவங்க தான் வந்து பெரும்பாலும் வந்து அரசுலருந்து அரசு, தனியார் துறைகள்ல வேலை பார்க்க முடியும். அ இவங்க தான் வந்து பொருளாதாரத்த கையில வச்சிருக்க முடியுங்கிற ஒரு சூழல மத்த எல்லா தேசிய இன மக்களும் உருவாக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா, அது தமிழ்நாட்டுல நடக்கல. ஒரு உதாரணத்துக்கு இங்க இப்ப இப்ப பஞ்சாப் எடுத்துக்கோங்களேன். பஞ்சாப் மாநிலத்தில பஞ்சாபியர தாண்டி வேற யாருமே அங்க வந்து பஞ்சாபி மொழி பேச தெரிஞ்ச பஞ்சாபியரா இருந்தா தான் அங்க ஒரு அரசியல் கட்சியே தொடங்க முடியும். பஞ்சாபியரா அல்லாத ஒருத்தன் வந்து அங்க ஒரு அரசியல் கட்சி கூட தொடங்க முடியாது. பஞ்சாபியர் தான், அதாவது சீக்கியர் தான் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் ஆக முடியும். வேற ஒருத்தன் வந்து அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் ஆகுறத கனவுல கூட நெனச்சு பார்க்க முடியாது. இதே தான் பீகார், இதே தான் வந்து கர்நாடகா, இதே தான் கேரளா, இதே தான் ஆந்திரா, இதே தான் தெலுங்கானா, இதே தான் மேற்கு வங்கம். இதே தான் வந்து ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் என்ன இந்தியால இருக்க அத்தன மாநிலங்களுக்கும் இதான் நெல. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த நெல கிடையாது. இது இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு மேற்கு வங்கம்ங்கிற மாநிலம் மொழிவழி தேசிய மாநிலங்கள் வந்து மொழி வழியா பிரிஞ்சதுக்கு அப்புறம், அவங்க அந்த அதிகாரத்த எப்படி சரியா பயன்படுத்துனாங்கன்னு நம்ம பார்க்கணும். அ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு போகுது. காரணம் வந்து அவங்க வந்து வங்காள மொழி பேசுறாங்க. இவங்க வந்து உருது பேசுறாங்க. அங்க ஒரு பிரச்சனை வருது. இப்போ அவங்க தனிநாடு கோரிக்கை வைக்கும்போது நெறைய ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகுறாங்க. இப்போ இந்தியா வந்து மௌனம் காக்குது. அப்போ வந்து மேற்கு வங்க அரசு வந்து நீ வந்து உன்னோட படைய அனுப்புறியா? நீ அவனுக்கு உதவி செய்யலினா, நான் என்னோட காவலர்கள அனுப்புவேன். அவன் என் மொழி பேசுறான். அவன் வந்து அவனும் நானும் ஒரே இனம்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்த குடுத்தது. அந்த அழுத்தத்தோட விளைவு தான் வந்து, அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது? அந்த அழுத்தத்தினால தான் வந்து பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடே உருவாச்சு. அப்போ ஒரு ஒரு தேசிய இனத்துக்கான அதிகாரத்த, அந்த மாநில அந்த தேசிய இனத்தோட மகன் ஆளும்போது, அவன் எவ்வளோ சரியா பயன்படுத்தியிருக்கான்னு பாருங்க. இப்ப நம்ம இது ஈழத்துக்கு வருவோம். இங்க நம்ம அதே மாரி தான். எப்படி மேற்கு வங்கத்தில மேற்கு வங்கம் இந்தியாவோட ஒரு நாடு தான். இந்தியாவோட ஒரு மாநிலம் தான். அவன் வங்க மொழி பேசுறான். அதே மாரி அங்க வந்து பாகிஸ்தான்ல இருக்க ஒரு பகுதி தான் வந்து பங்களாதேஷ்க்கு முன்னாடி கிழக்கு பாகிஸ்தான். அவன் வந்து வேற மொழி அவனும் இந்த மேற்கு வங்கத்தில இருக்க ஒரே மொழி பேசுறான். அவன் தனிநாடு கேட்கும்போது, இவன் வந்து என்னோட இனத்துக்காரன், என்னோட மொழிக்காரன், இவன் வந்து ஒடுக்கப்படுறதையோ, இல்ல இவன் வந்து உயிரிழக்கிறதையோ என்னால சகிச்சுக்க முடியாதுன்னு அந்த உணர்வுல இவன் வந்து இந்தியாக்கு அழுத்தத்த குடுத்து, அங்க ஒரு தனிநாடு உருவாக காரணமா இருக்கான். அதே நம்ம இங்க வருவோம். ஈழத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறதும் தமிழர்கள் தான். ஈழத்திலயும் தமிழ் மொழி பேசுறவங்க தான் தனிநாடு கேட்டு போராடுறாங்க. அந்த போராட்டம் நியாயமானது. ஆ இங்கேயும் தமிழ் உணர்வாளர்கள் இருக்காங்க. இங்க இங்கேயும் வந்து பல போராட்டங்கள் நடக்குது. ஆனா ஈழம்ங்கிற நாடு மட்டும் உருவாகல. காரணம் என்னன்னா, இங்க வந்து தமிழ்நாட்டுல தமிழர்கள் வாழ்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்கள் ஆளல. அதான் காரணம். நான் வந்து இந்த செய்திகள பேசுறக்காக நான் வந்து நம்ம தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து சக்திவேலுங்கிற ஒரு சக்திவேலுன்னு நெனைக்கிறேன் அவரு பேரு ஒரே நிமிஷம். ஆமா. சக்திவேலுங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. அதுல வந்து ஒரு தகவல வந்து தேடிட்டு இருந்தேன். அதுல வந்து அவரு குறிப்பிடுறாரு 2006ல இருந்து 2000 அதாவது 2006 சட்டமன்ற தேர்தல்ல வந்து
இவங்க அதாவது அந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து யார் யார் எத்தனை விழுக்காடு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தாங்கன்னு, அத நான் ஒரு நிமிஷம் அந்த இதுல காமிச்சா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம். இது பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே. உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸ்க்ரீன் இது தெரியுதா? படம் தெரியுதா? தெரியுது மதன். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து 2006ல 2006 காலகட்டத்தில வந்து மொத்தமா 234 சட்டமன்ற வேட்பாளர்களா ஜெயிச்சு வந்தவங்கள்ல வந்து 184 பேர் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். 50 பேர் வந்து பிறமொழியாளர்கள். அதுல வந்து 42 பேர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 17% வந்து 2006 காலகட்டத்தில வந்து தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல அதிகாரம் பெற்றவங்களா இருந்தாங்க. இதுல 5 அமைச்சர்கள் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இது 5 அமைச்சர்கள் வந்து பிறமொழியாளர்கள். அதுல 4 பேர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அ ஏன் இந்த 17 விழுக்காடுனா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான சமூகம் எதுன்னு கேட்டா, நமக்கு தெரியும். ஒரு 5 சமூகத்த சொல்லிறலாம். அதுல வந்து அதுல முக்கியமான ஒரு சமூகமா நம்ம பறையர் சமூகத்த சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க குறைஞ்சது ஒரு 10 விழுக்காடு. வேணாம் ஒரு 8 விழுக்காடுன்னே வச்சுக்கோங்க. பதினே இது என்ன இதுல பாருங்க. 5 விழுக்காடு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி 5.5 விழுக்காடு தான் வந்து தெலுங்கர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. 5.5 விழுக்காடு இருக்க தெலுங்கர்கள் வந்து 17 விழுக்காடு அவங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்னா, 10 விழுக்காடு வேணா நம்ம குறைஞ்சது 8 விழுக்காடுன்னே வச்சுக்குவோம். 8 விழுக்காடு இருக்க பறையர்களுக்கு வந்து எத்தன சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கணும்? அதே மாரி அதே காலகட்டத்தில 2009ன்னு நெனைக்கிறேன். 2009 ஆமா 2009 நாடாளுமன்ற தேர்தல்லயும் 39 எம்பிக்கள்ல வந்து 8 பேர் வந்து பிறமொழியாளர்கள். அதுல 8 பேருமே தெலுங்கர்கள் தான் சொல்லப்போனா. 9 பேர் பிறமொழியாளர்ன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா உறுதியா 8 பேர் வந்து தெலுங்கர்களா இருந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் நேரமின்மையா இல்லாத 2021 டூ 26ல வந்து எத்தன சட்டமன்ற உறுப்பினர்கள் பிறமொழியாளர்கள்ன்னு எடுக்க முடியல. ஆனா எத்தன அமைச்சர்கள் வந்து பிறமொழியாளர்கள் அப்படிங்கிறத நான் குறிச்சு வச்சிருக்கேன். அ ஒரே நிமிஷம். ஆ இப்போ வந்து மொத்தம் 34 அமைச்சர்கள் வந்து இந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிச்சதுக்கப்புறம் திமுக ஆட்சியில வந்து 34 பேர் வந்து அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த 34 அமைச்சர்ல வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஈவா வேலு, கே.என். நேரு, கே.எஸ்.எஸ்.ஆர், ஆர். காந்தி, சேகர் பாபு, அப்புறம் மதிவேந்தன். மொத்தம் 34 பேர்ல வந்து 8 தெலுங்கர்கள். இப்போ நம்ம இதுல போட்டோம்னா, இப்போ வந்து நம்ம வந்து இத எடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 பேரு. 34னா 26 பேர்ன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா 26ல 8 பேர்ன்னு வச்சுக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா 23.5 விழுக்காடு நம்மளோட அமைச்சரவையில வந்து தெலுங்கர்களோட ஆதிக்கம் இருக்குது. இ இது ஏன் சரி இது என்ன பிரச்சனை அப்புட்னா இங்க, ஒரு மாநிலத்தில வந்து அவனோட அரசியல் அதிகாரம் வந்து பிற மொழியாளர்ட்ட போம்போது, அந்த மாநிலத்தில இருக்க வணிகமோ, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து பிற மொழியாளர்ட்ட போயிரும். ஏன்னா, அங்க வந்து அவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது? ஒரு சரியான இது இரு ஒரு 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 சரியான இது இருக்காது. இப்போ தமிழ்நாட்ல இருக்க சேவைத்துறை, உற்பத்தித் துறை, அப்புறம் வந்து நீங்க நகை தொழில், அதே மாரி வந்து இது நம்ம இந்த டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லப்படுற அதுல, அப்புறம் அரசு வேலைகள்ல, இன்னைக்கு கூலி தொழில் முதற்கொண்டு வட இந்தியர்கள் வந்து வந்துட்டாங்க. நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி தமிழ் தேசிய பேரியக்கம் எழுதின தமிழ் தேசியம் பேரியக்கம் சார்பா வெளியிட்ட "தமிழ்நாட்டில் வெளிநாட்டவர் வேட்டைக்காடா" அப்படிங்கிற ஒரு இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நீங்க கண்டிப்பா வாசிக்கணும். ஏன்னா, அதுல வந்து அவர் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் என்ன மாரி சட்டங்கள் இருக்கு, தமிழ்நாட்டுல எப்டி இருக்கு, தமிழ்நாட்டுல பிற மொழியாளர்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவ குடுத்திருப்பாங்க. அதுல நான் படிக்கும்போது இப்போ எனக்கு வந்து அது விழுக்காடு ரீதியா எனக்கு வந்து ஞாபகம் இல்லைனாலும், அ என்னன்னா, அதுல வந்து இப்போ தமிழ்நாட்டுல வந்து பேக்கரி எடுத்துக்கோங்க. பேக்கரினா அதிகமா வந்து மலையாளிகள்ட்ட இருக்கு. அதே மாரி
நகை கடை, நகைக்கடை இந்த மாரி இதெல்லாம் வந்து மலையாளிகள், தெலுங்கர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதே மாரி வந்து இன்னைக்கு தொடர்வண்டி துறையில வந்து வட இந்தியர்கள், பீகாரிகள், வங்கித் துறையில வந்து வட இந்தியர்கள், அஞ்சல் துறையில வந்து வட இந்தியர்கள், தமிழ்நாட்டுல இருக்க அஞ்சல் அலுவலகங்கள்ல வந்து வட இந்தியர்கள் அதிகமா இருக்காங்க. அப்புறம் 10வதுக்கு இப்ப நீட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. வருங்காலத்துல தமிழ்நாட்டுல வந்து பிற மொழி பேசுற மருத்துவர்கள் அதிகமா உருவானாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்ல. இப்படி தமிழ்நாட்டோட பொருளாதாரமே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டோட பொருளாதாரமே வந்து பிற மொழியாளர்கள்ட்ட, அந்நியர்கள்ட்ட போயிருச்சு. இப்ப வந்து எத்தனையோ லட்சம் வட இந்தியர்கள் வந்து இப்போ என்ன சொல்றது? ஏதோ ஒரு டேட்டால வந்து 34,00,000 வட இந்தியர்கள் வந்திருந்தாங்க. 2020 காலகட்டத்தில அப்டின்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில ஏன்னா தினமும் ஒரு குறைஞ்சது 1000 பேராச்சும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில அது 1,00,00,000 தாண்டி போயிருக்கும். அவங்களுக்கு வாக்காளர் உரிமை வேற குடுக்குறாங்க. ஏன்னா இந்த அரசுகள் வந்து என்ன முடிவுக்கு வந்துருச்சுன்னா, எனக்கு வந்து எனக்கு வந்து இனி இவங்க ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல. அதனால வட இந்தியர்களுக்கு நீங்க வாங்க. நான் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல திட்டங்கள் குடுக்குறேன். நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் குடுக்குறேன். அதனால நீ எனக்கு ஓட்டு போடு. நான் உன் ஓட்ட வாங்கி நான் இங்க தமிழ்நாட்ட ஜெயிச்சுக்கிறேன். அப்படிங்கிற மனநிலைக்கு இவங்க வந்துட்டாங்களோ அப்படின்னு வந்து தோணுது. இதுல என்ன சொல்றது? இப்போ வந்து இதே நிலை தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா, ரொம்ப மோசமாயிரும். ஏன்னா இத வந்து நம்ம வந்து என்னன்னா, நம்ம வந்து எந்த மொழியினருக்கும் எதிரா இல்ல. பிற மொழியருக்கு எதிரா இல்ல. எல்லாரும் நல்லா சந்தோஷமா வாழணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. நாளைக்கு வந்து பிற மொழியாளர்கள் வேற எங்கேயாச்சும் ஒடுக்கப்பட்டாலும், முதல் குரலா நம்ம குரலா தான் இருக்கும். தமிழர்களோட குரலா தான் இருக்கும். ஆனா நம்ம இங்க நம்மளோட உரிமைய வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறது வந்து வெறும் ஒரு வார்த்தை இல்ல. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ அரசியல் இருக்கு அப்படின்னு தான் நான் அ தெளிவுபடுத்த விரும்புறேன். இன்னொரு செய்தியும் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது தமிழ்நாட்டுல இதுவரைக்கும், அதாவது அந்த 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிட்டத்தட்ட எத்தன அமைச்சர்கள்? ஒரு 20 முதலமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரத்துக்கு பின்னாடியும் சரி. அ சுப்புராயலு, பனகல் அரசர், சுப்புராயன். சுப்புராயன பத்தி இவர பத்தி மட்டும் ஒரு சின்ன குறிப்பு சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து இடஒதுக்கீட முதல்ல கொண்டு வந்தது வந்து பெரியார். பெரியார் இல்லைன்னா இடஒதுக்கீடே வந்திருக்காது. அப்டின்லாம் சொல்லுவாங்க. ஆனா முதல்ல கம்யூனல் ஜிஓ வந்து பாஸ் பண்ணது அந்த இதுல சென்னை மாகாணத்துல. அதாவது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இத்தன விழுக்காடு இருக்கணும். பார்ப்பனர்களுக்கு வந்து இவ்வளோ இருக்கணும் பிற்படுத்த சமூகத்துக்கு இவ்வளோ இருக்கணும் அப்டிங்கிற முதல் கம்யூனல் ஜிஓ பாஸ் பண்ணது வந்து சுப்புராயன் அவர்கள் தான். அவர் வந்து ஒரு தமிழர். அதுக்கப்புறம் முனுசாமி, புப்பிலி அரசர், பி.டி. ராஜன், கே.வி. ரெட்டி நாயுடு, ராஜகோபாலாச்சாரி, பிரகாசம், ஓமந்தூர் ரெட்டி, காமராசர், பக்தவத்சலம், அண்ணாதுரை, கருணாநிதி, எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதா, ஸ்டாலின், ஜானகி அவங்க எம்.ஜி.ஆரோட மனைவி, எடப்பாடி பன்னீர்செல்வம்னு இப்படி 20 முதலமைச்சர்கள்ல வெறும் 6 பேர் தான் வந்து தமிழர்களா இருந்திருக்காங்க. அதுல எடப்பாடியும், பன்னீர்செல்வமும் வந்து ஜெயலலிதானால அந்த சமயத்துல இல்லாதங்காட்டி இவங்க வந்து முதலமைச்சரா இருக்க வேண்டிய சூழல் வந்து உருவாச்சு. பார்த்தீங்கன்னா, இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். தமிழர்களோட அதிகாரம் வந்து யார்ட்ட இருக்கு அப்புட்ன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இதே ஒரே ஒரு செய்தி தான் சொல்றேன். இப்போ வந்து இப்போ நீங்க வந்து இன்னொரு நான் சொல்லணும்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து "நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம்" அப்படிங்கிற ஒரு மாநாட்டுல ஒரு ஆவணப்படம் விட்டுருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு இருக்க அதாவது எப்படி சொல்றது? இப்போ பீகார், ஹிமாச்சல் பிரதேஷ், இப்ப கர்நாடகால வந்து பார்த்தீங்கன்னா, 60லிருந்து 70 விழுக்காடான அந்த வேலைவாய்ப்பு வந்து தனியார் துறையா இருந்தாலும், அரசு துறையா இருந்தாலும், அது வந்து அந்த மண்ணின் மக்களுக்கு தான். அந்த கர்நாடக கன்னடருக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஒரு சட்டம் இருக்கு. அத கண்காணிக்கிறக்கு தனியா ஒரு அமைப்பு இருக்கு. தெலுங்கானா, ஆந்திராலயும் இதே தான். 60லிருந்து 80 விழுக்காடு அந்த அரசு துறைகள்லயும் சரி, தனியார் துறைகள்லயும் சரி, அந்த மண்ணின் மக்களுக்கு தான் இருக்கணும் அப்புட்ன்னு. அதே மாரி கேரளாலயோ, கர்நாடகாலயோ நம்ம போயிட்டு நிலம் வாங்க முடியாது. பிற மாநிலத்தவர் வந்து நிலம் வாங்க முடியாது. அ மகாராஷ்டிராலயும் மராத்தி மொழி தெரிஞ்சிருக்கணும். மரா மராத்தியனுக்கு தான் வந்து அந்த வேலை வாய்ப்புல வந்து முன்னுரிமை. அதே மாரி தான் குஜராத்ல 85 விழுக்காடு வரைக்கும் கூட அந்த இது இருக்கு. தனியார் துறையும், அரசு துறையும் இதுல வந்து குஜராத்தியர்களுக்கு தான் முன்னுரிமை குடுக்கணும்னு. பீகார்ல இருக்கு, ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. அதே மாரி வடகிழக்கு மாகாணங்கள் எடுத்தீங்கன்னா, அவங்க இன்னர் லைன் பெர்மிட்டே வச்சிருக்காங்க. இன்னர் லைன் பெர்மிட் வச்சு வட இந்தியர்களும் தாண்டி வேற மாநிலங்கள்ல இருந்து வேலைக்கு வரவங்கள வந்து கண்காணிக்கிறாங்க. அதே மாரி வந்து அசாம்லயும் இதே மாரி வந்து அந்த மாநிலத்தோட வேலை வாய்ப்புகள்ல வந்து அசாமியர்களுக்கு தான் முன்னுரிமை குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு
அது எப்படி சொல்றது? ரொம்ப கடுமையான சட்டமே இருக்கு. காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி வந்து வங்காளிகள் வந்து அந்த மாநிலத்துக்குள்ள போயி அவங்களோட வேலை வாய்ப்புகள்லாம் புடுங்கி பறிச்சு, அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி, அதுக்கப்புறம் இந்த சட்டங்கள்லாம் அங்க வந்துச்சு. இத வந்து இதத்தான் ஐயா இவரு இவங்க தமிழ் தேசிய பேரியக்கம் விட்டிருந்த தமிழ்நாடு தமிழ்நாடு அயலாரின் வேட்டைக்காடா புத்தகத்துல இருக்கும். அதையே வந்து இது இப்போ நில நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம்னு அந்த இதுல மாநாட்டுல வந்து ஒரு ஆவணப்படம் வந்து ஒரு 18 நிமிடத்துக்கு விட்டுருக்காங்க. அத எல்லாரும் அவசியம் பார்க்கணும். அத பார்த்தா உங்களுக்கு புரியும். இறுதியா வந்து நான் ஒரே ஒரு செய்தி முத்துக்குமார் அவர்களோட அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல ஒரு சில புத்தகங்கள வந்து பரிந்துரைக்கணும்னு ஆசைப்படுறேன். அ முக்கியமா நான் இந்த தலைப்புக்கு பேசுறக்கு எனக்கு உதவிய புத்தகங்கள் வந்து தமிழர் அடிமையானது ஏன் எவ்வாறுன்னு சொல்லிட்டு காப்பா அரவாணன் எழுதின புத்தகம். ஆ அது உங்களுக்கு நான் அப்புறமேல் வேணா குழுவுல அனுப்புறேன். அப்புறம் தமிழ்நாடு தமிழருக்கே சக்திவேல் அவர்கள் எழுதினது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திராவிடம் தமிழர் மறுமலர்ச்சியை வளர்த்ததா, வழிமறித்ததா எ.பெ. மணியரசன் எழுதினது. அப்புறம் இன்னும் ஒரு சில புத்தகங்கள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்புட்ன்னு நெனச்ச நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திணிக்கப்பட்டதா திராவிடம்னு சொல்ட்டு செங்குட்டுவன்னு சொல்ட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் இப்ப என்ட்ட இல்ல. ஆனா அது வந்து ரொம்பவும் கம்மி தான். ஒரு 100 பக்கங்கள் தான் இருக்கும். அதுல வந்து நீங்க இந்த திராவிடம் எப்படி தமிழர்களிடையே திணிக்கப்பட்டது அப்புட்ன்னு வந்து தெளிவா எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது அயலார் தமிழ்நாடு அயலாரின் வேட்டைக்காடா. இந்த புத்தகங்கள் வாய்ப்பு இருந்தா வாசியுங்க. அ அப்புறம் இறுதியா நான் வந்து எனக்கு பிடித்த முத்துக்குமாரோட ஒரே ஒரு கவிதைய உங்களுக்கு வாசிச்சிறணும் அப்புட்ன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா, இந்த கவிதையில வந்து அவ்வளோ செய்திகள் இருக்கு. அ இது முத்துக்குமார் எழுதியது. வணக்கம் தொலைப்புச் செய்திகள். 300 ஆண்டுகளுக்கு முந்தைய, அதாவது கிபி 2000 ஆண்டைச் சார்ந்த முக்கிய மாநிலம் ஒன்றை நமது தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அப்போது அதன் பெயர் தமிழ்நாடு என்று தெரிய வந்துள்ளது. பிணங்கள் அனைத்தும் உப்பு பூத்திருப்பதால் கடலால் மடிந்திருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கருத்து. கடலால் அல்ல கண்ணீரால் என்பது மருத்துவக் குழுவின் தீர்மானம். எமது சிறப்பு நிருபரிடம் இரண்டாலும் அல்ல கடனால் மூழ்கியிருக்கலாம் என நிதியமைச்சர் தெரிவித்தார். இன்னொரு ஆச்சரியம், முக்கால்வாசி பிணங்களுக்கு மூளையே இல்லை. காலில் விழுந்து விழுந்து நெற்றி தேய்ந்ததும் அல்லாமல் முன்னே வந்து விழுந்து மூளையும் தேய்ந்திருக்கலாம் என வரலாற்றறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அரங்கில் தொங்கிய இன்னொரு தீவிலும் அதே மொழி பேசிய மக்களின் பிணங்கள். முக்கிய குறிப்பு, அவர்களின் மூளைகள் அனைத்தும் சிவந்தே கிடந்தன. துப்பாக்கி ஏந்தி இறந்து கிடந்த ஒரு சிறுவனின் வலது விலா எலும்பில் புத்தகப்பை. அதனுள் 5, 6 கோழிகள், 50 தோட்டாக்கள், மண்டையில் குத்து வாங்கிய நுனி சிதைந்த பம்பரம். செல்லரித்து மட்கிய புத்தகத்திலிருந்து தப்பிய ஒரே ஒரு வாசகம், புத்தம் சரணம் கச்சாமி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் செய்திகள் அடுத்த நிகழ்வில். முத்துக்குமார். இந்த இதான் இப்போ வந்து தமிழர்கள் வந்து இப்படியே இருந்தோம்னா, தமிழர்கள் வந்து எந்த கவலையும் இல்லாம நமக்கு வந்து யாரு இங்க ஆட்சி செஞ்சா எனக்கு என்ன? இந்த வேலை வாய்ப்பு வந்து யார்ட்ட போனா என்ன? எனக்கு இன்னைக்கு சோறு கிடைக்குது. நான் சாப்பிடுறேன். நாளைக்கு எனக்கு நான் இன்னும் 3 மாசத்துல ஐபிஎல் மேட்ச் போட்டுருவான். அ தோனி வந்து 6 அடிச்சா ஆ ஊன்னு கத்திட்டு இருப்பேன். போதும் அப்புறம் விஜய் வந்தா விஜய் பின்னாடி ஓடுவேன். என் குடும்பமும் செத்தாலும் பரவால்ல. நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். இப்படிலாம் இருந்தா முத்துக்குமார் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? அந்த ப 3/4வாசி பிணங்களுக்கு மூளையே இல்லைன்னு, அந்த 3/4வாசி பிணங்களா நாமும் மாறிடுவோம். அதனால சிந்திங்க. எந்த அரசியல் கட்சியில வேணா இருங்க. ஆனா, அந்த அரசியல் கட்சியோட தலைமை தமிழரா இருக்கணும். அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கணும். அ அவ்வளோதான். என்னோட தரப்புல இருந்து என்னோட இத சொல்ட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள், கேள்விகள் இருந்தா பகிரலாம். நன்றி. ஓகே. நன்றி. சிறப்பான உரை வீசிய மதன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இ இப்போ இருந்து யாருக்காச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா, ஒவ்வொருத்தரா வந்து கேள்வி வந்துட்டு மதன் அவர்கள்ட்ட வந்து கேட்கலாம். கேள்வி மதன் இல்ல. வந்து அவரு கேள்வின்னு இல்ல. உங்களோட கருத்துக்கள் நீங்க ஏதாச்சும் பகிர்ந்துக்க வேண்டியது உங்களுக்கு இருந்தாலும் ஒ- நீங்க ஒ- சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம். ஓசூரோட எம்பி வந்து தமிழை தான் வந்து உறுதிமொழி எடுத்திருக்காரு பார்லிமெண்ட்ல. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தகவலுக்கு நன்றி. இன்னொரு செய்தி, அந்த ஈவா வேலு வந்து ஒரு தெலுங்கர். அவர் வந்து திருவண்ணாமலையோட எம்எல்ஏன்னு நெனைக்கிறேன்ல. இப்போ வந்து திருவண்ணாமலையில நடந்துட்டு இருக்க அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா, அத பத்தி எதுவுமே கண்டுகொள்ளாம இருக்காங்கன்னா, இவங்க இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதான் திருவண்ணாமலைங்கிறது அண்ணாமலையார்ன்னு மாத்துறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட அது ஆந்திராவோட ஒரு மாவட்டமா மாறிட்டு இருக்கோன்னு ஒரு சந்தேகம் கூட
நமக்கு வந்து எழுந்துட்டு தான் இருக்கு. அண்ணன் சீமான் கூட இடையில ஒரு இது பேசியிருந்தாரு. கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஒரு சிறந்த ஒரு போராட்டம் வந்து அண்ணன் அறிவிச்சு, அதுக்கான சிறந்த முன்னெடுப்பு எடுத்தா, நம்ம நிலத்தையும் நிலத்த பாதுகாக்கலாம். நிலத்த பாதுகாத்தா தான் நம்ம அந்த நிலத்தில பலமா இருக்க முடியும். இல்லன்னா அந்நியர்கள் வந்து உள்ள வந்து நம்ம நிலத்தையும் இழந்து, அரசியல் அதிகாரம் இழந்து, இப்ப ஈழத்தில என்ன நடக்கோ, அது வந்து நான் அடுத்த 100 வருஷத்துலயோ, 50 வருஷத்துலயோ நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும். உண்மதான். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. 2006ஓட டேட்டா வந்து நீங்க தகவல் வந்து காட்டுனீங்க. அப்போ வந்து பிறமொழி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த ம். காலகட்டத்தில தான் வந்துட்டு ஈழப்போர் வந்து நடந்தது. உச்சகட்டத்தில இருந்தது. இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா? இல்ல. அப் எ நான் வந்து இந்த ஈழப் போராட்டத்துல பல அரசியல் இருந்தாலும், இது ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா, அந்த உணர்வு எப்படி சொல்றது? இப்போ பக்கத்துல ஒரு தமிழன் இறந்தா எனக்கு வந்து வலிக்கும். ஏன்னா, அவனும் நானும் ஒரே மொழி பேசுறோம், ஒரே இனம் பேசுறோம். இவங்க வந்து பிற மொழியாளரா இருக்கும்போது அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிருக்காதோன்னு தான் எனக்கு தோணுது. அது அது அதான் அது என்ன சொல்றது? ஏன்னா, அப்படி அவங்களுக்கு உண்மையானவே உணர்வு இருந்ததுனா, எனக்கு பதவியெல்லாம் வேணாம் அப்புட்ன்னு சொல்ட்டு வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அன்னைக்கு நடந்த போராட்டத்த வந்து ஒடுக்கியிருக்க மாட்டாங்க. அ முத்துக்குமார் அவர்கள் வந்து மரணிச்சார். உடம்புல தன்னை தீய போட்டுட்டு இறந்தார்ல. அப்போ வந்து அந்த பிணத்த அவரு என்ன சொன்னாரு? என்னோட உடல வந்து நீங்க வச்சு துருப்புச்சீட்டா போராடுங்க அப்புட்ன்னு சொன்னாரு. ஆனா, இந்த அரசுகள் அன்னைக்கு இருந்த அமைச்சர்கள்ல இருந்து, அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் வரைக்கும், எப்படியாச்சு முத்துக்குமார் உடல வந்து சீக்கிரமா நம்ம அடக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுல தான் குறியா இருந்தாங்க. அது அது அவங்களுக்கு உண்மையானவே எந்த உணர்வும் இல்ல. ஒருவேள அங்க தமிழர்களா இருந்திருந்தா மாறியிருக்கலாம். ஒரு ஒரு தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவர் இருந்திருந்தா, அது என்ன வேணா அது ஒருவேள நமக்கு சாதகமா கூட அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி. எனக்கும் அப்படிதான் தோணுது. உதாரணமா நீங்களே வந்து இப்போ கருத்தியல் உரையாற்றும்போது சொன்னீங்க, மேற்கு வங்காளத்தில வந்துட்டு வங்காள மொழி பேசுறவங்கள பங்களாதேஷா பிரிச்சு குடுத்தாங்க. அந்த இனத்தோட முதலமைச்சர் வந்து மேற்கு வங்காளத்தில இருக்க போய் தான் அந்த மாரி பிரிச்சு குடுக்கறதுக்கு, அ அவங்க வந்துட்டு உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாரி நம்ம ஊர்லயும் 2006 காலகட்டத்தில நம்ம மொழி சார்ந்தவங்க நம்ம மண்ண ஆண்டு இருந்தா, இந்த மாரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காதோன்னு எனக்கு வந்து தோணுது. உண்மதான். ஏன்னா, அது இப்பயும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து மலைகள வந்து கன்னியாகுமரியிலருந்து கொடைஞ்சு எடுத்துட்டு போறாங்கல்ல. இப்ப கேரளாலருந்து ஒரு மலைய வந்து அவன் எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா, அவனுக்கு அது வளமா தெரியுது. இங்க இருக்கவங்களுக்கு வந்து அத அப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இங்க வந்து இன்னைக்கு எனக்கு பணம் கிடைச்சா இவங்கலாம் நாளைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கிளர்ச்சி வந்துருது. மக்களுக்கு வந்து இந்த அரசியல் புரிஞ்சது ஒரு கிளர்ச்சி வந்ததுன்னா, இவங்கலாம் கோடி கோடியா பல நாடுகள்ல வந்து இது முதலீடு வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா ஈஸியா வந்து பறந்து போயிருவாங்க. நமக்கு என்னன்னு. நம்ம தான் அப்புறம் ஏன்னா இப்போ நான் நான் இங்க வேலை பார்க்குறேன்னா, அந்த வட சென்னையில ஒரு டயலாக் வரும்ல. ஊர் இருக்குங்கிற ஊர் இங்க இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நாங்கலாம் வெளிய போய் பல வேலைகள பார்த்துட்டு இருக்கோம். திரும்பி வந்தா ஊர் இருக்குன்னு நம்பிக்கையில தான் அப்புட்ன்ட்டு. எனக்கு வந்து போன தடவ நான் தேர்தலுக்கு போயிருந்தபோது, எங்க பக்கத்துல இருக்க மலைகள வந்து அவங்க கொடைஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு இதான் ஞாபகம் வந்தது. நம்ம வந்து இவ்வளோ நாளா வந்து சந்தோஷமா இருந்தோம். எனக்கு இங்க வேலை இல்லன்னா நான் ஊருக்கு போயிருவேன். எனக்கு ஊருக்கு போயிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி பொழச்சுப்பேன் அப்படிங்கிற மனநிலையில தான் எப்பயுமே இருப்பேன். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விவசாய நிலம் வச்சிருந்தாலும் நாங்க வந்து விமான நிலையம் போடுவோம்னு புடுங்கிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? நம்மள தற்சார்பா நமக்கு ஒரு நமக்கு எனக்கு வந்து இன்னைக்கு இந்த வேலை கை குடுக்கலனா கூட நான் ஊருக்கு போயி ஏதோ ஒண்ணு பண்ணிப்பேங்கிறதுக்கு காரணம் வந்து என்ட்ட கொஞ்சம் நிலம் இருக்கு. விவசாய நிலம் இருக்கு. விவசாய நிலம் இல்லாதவங்கள்ட்ட வந்து அதுவுமே அந்த நம்பிக்கையும் இருக்குமான்னு தெரியல. எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்ப வந்து எப்பயுமே எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. என்னைக்கு வேணா அவங்க நிலத்த புடிங்கிக்கலாம் அப்டின்ட்டு. அப்புறம் இன்னும் கூலி தொழிலாளர்களா எங்கள சுத்தி இருக்க இடத்திலேயே வந்து வட இந்தியர்கள வந்து எளிதா தமிழர்களே வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அவன் எந்த ஊர்லருந்து வந்தான்னு தெரியாது. அவனோட ஆதார் கார்டு நம்மகிட்ட இருக்காது. அதுக்கான டேட்டா எதுவுமே நம்ம கவர்மெண்ட் இருக்காது. அப்படி இருக்கும்போது, ஏதாச்சும் ஒரு குற்ற சம்பவம் நடந்தா கூட அவன பிடிக்க முடியாது. அவன கண்காணிக்க முடியாது. இது வந்து வட இந்தியர்களுக்கும் ஆபத்து தான். ஏன்னா, விசாரணை படங்கள்லாம் வந்து நடக்கிறது உண்ம தானே. இப்போ வந்து ஒரு வட இந்தியர் வரான். அவன் வந்து ரொம்ப நல்லவனா இருக்கட்டும். அவன் ரொம்ப நல்லவனா இருக்கட்டும். ஆனா, அவன்ட்ட எந்த டேட்டாவுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கல. இப்ப நாளைக்கு ஒரு ஒரு திருட்டோ, ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவரோட இடத்துல வந்து ஒரு திருட்டு நடந்துருது. இப்ப என்ன பண்ணுவாங்க? இவன புடிச்சுட்டு இப்ப வந்து உண்மையான திருடன் கிடைக்கலைன்னா, இந்த வட இந்தியன புடிச்சுட்டு நீ தான் திருடன்னு சொல்லி சித்திரவதை பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு, காவலர்கள் என்ன சொல்லிருவாங்க, நாங்க திருடர்கள கண்டுபிடிச்சுட்டோம் அப்புட்ன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஏன்னா இது நடக்கிறது தான். அப்போ நம்ம இன்னர் லைன் பெர்மிட் வேணும். வட இந்தியர்கள் யார் வராங்கங்கிறது சரியான ஆவணப்படுத்தணுங்கிறது தமிழர் நலனுக்கு மட்டும் இல்ல. இந்த வட இந்திய ஏழை தொழிலாளர்களுக்கும் தான். அதுல குற்ற பின்னணி இருக்கவனும் வருவான், நல்லவனும் வருவான். ஒரு நல்லவன் பட்டிருக்க கூடாதுங்கிற ஒரு அக்கறையும் தான் இருக்கு. ஆனா இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நன்றி. விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி மதன். வேற யாரும் மத்தவங்க உங்க கருத்த பகிரனாலும் பகிரலாம். கேள்வி இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம். இதுக்கான ஒரே தீர்வு என்னங்க? ம். தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற ஒரு இதுக்கான ஒரு தீர்வு. தீ- தீ- தீர்வு தீர்வு வந்து என்ன சொல்றது? அரசியல் விழிப்புணர்வு. இப்ப இருக்க நமக்கு ஒரு தீர்வு குறைஞ்சபட்சம் நமக்கான அதிகாரம் வந்து நம்மகிட்ட இருக்கணும். எப்படி சொல்றது? தமிழர்கள்ட்ட அதிகாரம், பொருளாதாரம், நிலம் எல்லாமே தமிழர்கள்ட்ட இருக்கணும். அதாங்க அஹ் அது ரைட்டு, அது தெரியுது. அப்பனா யாருக்கு யார் வந்தா நல்லா இருக்கும்? யார் வந்தான்னா தமிழ் தேசியம் பேசுற இப்போதைக்கு நமக்கு அண்ணன் சீமான் தான். ஏன்னா அவர் தான் வந்து இந்த அரசியல பேசுறது அண்ணன் சீமான் தான். ஒருவேளை அண்ணன் சீமான் இல்லைன்னா நானே இதெல்லாம் பேசியிருக்க மாட்டேன். எனக்கே இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. எனக்குமே இந்த விழிப்புணர்வு இருந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இன்னைக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல பேசுறது அண்ணன் சீமான் தான். அவரு தமிழ் தேசியம் பேசுற வரைக்கும் அவரை நாம ஆதரிக்கணும். அவரு அவருக்கு பலமா நம்ம இருக்கணும். எனக்கு என்னோட கருத்து அதேதான். அதனால கூடிய அளவு அடுத்த வருஷம் எல்லாரும் நாம் தமிழுக்கு ஆதரவா நாம் தமிழர் இல்ல, தமிழ் தேசியம் பேசுற தமிழ் தேசியம், கட்சிக்கு ஆமா, கட்சிக்கு வந்து நீங்க ஆதரவு ஒரு தெரிவிங்க. இன்னொரு என்கிட்ட ஒரு கேள்வி. எல்லாரும் விஜயும் தமிழ் தேசியம் தான் பேசுறான், ஏன் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? இல்ல விஜய் ஒரு தமிழர் தானே, தமிழர் வரக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ என்ன சொல்றது? விஜய் வந்து தமிழர் தான். எடப்பாடியும் தமிழர் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இவங்க எந்த அரசியல பேசுறாங்கன்னு இருக்குல்ல. இப்ப விஜய் வந்து திருப்பியும் திராவிட அரசியல பேசிட்டு வராரு. அவர் வந்து ஈவேரா வந்து தமிழ் தமிழ் ஈவேரா வந்து தமிழர்களுக்கு முழுசா எதிரா இருந்தவரு. தமிழர் நலத்திலேயே அக்கறை இல்லாம இருந்தவரு. இப்போ உதாரணத்துக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்த கூட சொல்லலாம். அந்த 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்போ ஆரம்பத்திலேயே 4 காளிகள சுட்டு தள்ளியிருந்தா இந்த போராட்டம் வந்து இவ்வளோ பெருசா வந்திருக்காது. அவரு இன்னும் மேல போய் வந்து சிலர் அன்னைக்கு வந்து தமிழ்நாடு தன்னாடு ஆகணும்னு கோரிக்கை வச்சப்ப கூட தான் அவர் என்ன சொன்னார்ன்னா, அதாவது சாதி அடிப்படையில கூட நாடு கேட்கறது நியாயமா? அதாவது நீ சாதி அடிப்படையில நாடு கேட்டா கூட நியாயம். மொழி, இன அடிப்படையில நாடு கேட்கறதெல்லாம் வந்து தப்பு அப்புட்ன்னு பேசினாரு. அ இத விடுங்க. இன்னொன்னு விஜய் வந்து தமிழ் தேசிய அரசியல் அதாவது தமிழ் தேசியமும், திராவிடமும் எனதில்ல. இந்த மண்ணின் 2 கண்கள்னு சொன்னார்ல. அதுக்கு நான் ஏற்கனவே ஒருக்கா இந்த பதிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் சொல்றேன். திராவிடம் வந்து தமிழர்கள ஒடுக்கிய கோட்பாடு. அதாவது விஜயநகர பேரரசோட நீட்சியான ஒரு கோட்பாடு தான் திராவிட திராவி அவங்க உருவாக்குன ஒரு கோட்பாடு தான் திராவிடம். அவங்க கையில் எடுத்த ஒரு கோட்பாடு தான் திராவிடம். அது தமிழர்கள ஒடுக்குற கோட்பாடு. ஒடுக்குறவனும் என்னைக்குமே ஒண்ணாக முடியாது. இப்போ ஒடுக்கப்படுறவன் யார எதிர்த்து போராடுவான்? ஒடுக்குறவன எதிர்த்து போராடுவான். இவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணாக முடியும்? அப்போ இவரு வந்து ஒடுக்குகிற ஒரு கோட்பாட்ட ஒடுக்கப்படுறவன் கூட வந்து ஒண்ணா வச்சு பேசுறதே அபத்தம். இன்னொன்னு இவரு வந்து சொன்னார்ல, இது வந்து இந்த மண்ல வந்து தமிழ் தேசியமும், திராவிடமும்னு. இவரு வந்து திராவிடத்துக்கான கண்களான எம்ஜிஆர வச்சுட்டாரு, அண்ணாதுரைய வச்சுட்டாரு, அப்புறம் யார வச்சாரு? பெரிய ஈவேராவ வச்சுட்டாரு. ஆனா தமிழ் தேசிய அடையாளங்களான தேசிய தலைவர வச்சிருக்கலாம். ஓ! சரி தேசிய தலைவர வச்சா மீடியால வந்து என்ன சொல்றது? அந்த நியூஸ்லலாம் எங்க கட்சி போய் சேராது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்டின்னா கூட, நீங்க வந்து புலவர் கலியபெருமாளையோ, இல்ல தமிழரசனையோ, இல்ல வந்து ம.பொ.சி.யோ, சீபா ஆதித்தனாரோ, இல்ல வந்து அண்ணல் தங்கோவோ, இல்ல வந்து யாரு இன்னும் இன்னும் எவ்வளவோ ஆளுமைகள் இருக்காங்க. அவங்க படங்கள நீங்க வச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் வைக்காம வெறும் இவரு வந்து பண்றது திராவிட அரசியல் கூட கிடையாது. இப்போ திமுக பண்ற அதே திமுக திமுகன்னு சொல்லல, திராவிட அரசியல் கூட இல்ல. இவரு பண்றது ஒரு கவர்ச்சி அரசியல். இந்த இது வந்து தமிழர்கள வந்து பின்னோக்கி தான் இழுத்துட்டு போகும். இதுக்கும் ஒரு பதில் வந்து காப்பா அறவாணன் ஐயாவே சொல்லியிருக்காரு. அதாவது தமிழர்கள் வந்து நடிகர்கள் பின்னாடி போனா, அது வந்து எதுக்கும் உதவாது அப்படிங்கிற மாரி தான். விஜய் வந்து இந்த அரசியல பேச மாட்டாரு. அவரு வந்து அவரு ஏங்க
இங்க சொல்லப்போனா கர்நாடகா நதிநீர் பிரச்சனையவே பேச மாட்டாரு. ஏன்னா அடுத்து ஜனநாயகன் படம் வந்தா கர்நாடகால அவன் வந்து ஓட விட மாட்டான்னு. அப்படி இருக்கவர் எப்படி இந்த அரசியல பேசுவாரு? அது பார்ப்போம். இன்னும் அவ்வளோதானே. இன்னும் 8 மாசம் தானே தேர்தலுக்கு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. சுருக்கமா சொல்லப்போனா, அவர் வந்து ஒரு தத்துவம் இல்லாத, கொள்கை இல்லாத, கோட்பாடு இல்லாத ஒரு ரசிகர் கூட்டத்த தான் அவர் வந்து கூட்டி வச்சிருக்காரு. அவர் வந்து ஆட்சிக்கோ, அதிகாரத்துக்கோ வந்தாலோ, அது வந்து தமிழ்நாட்டுக்கோ, தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஒருபோதும் பயன்படாது. அது பின்னோக்கி தான் தமிழ்நாட்டையும், மக்களையும் வந்து எடுத்து செல்லும். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கூட்டணிக்கு போயிருவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவரும் அத இந்த ஒரு அதோட திராவிட கட்சிகளோட அதோட ஐக்கியமாயிருவாருன்னு அதோட நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தலைவன் வந்து தனிச்சு சிந்திக்கணும். அந்த ம். தனிச்சு சிந்திக்கிற ஆற்றல் வந்து அவருக்கு இல்ல. நல்ல ஒரு தலைவனாவே இருக்க முடியாது. இது என்னோட கருத்து. உண்மைதான் நீங்க சொல்றது உண்மைதான். வேற வேற யாருக்கும்? கேள்விகள் இருந்தா கேளுங்க. முருகன் அண்ணா உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இருக்குதா? இல்ல அலெக்ஸ் ஓகே தான். துரை அண்ணா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் பிரகாஷ்னு ஜாயின் பண்ணாரு. யார் தெரியுமா? ஒரு டிராப் என்னோட தெரியல. இல்ல இப்ப என்னோட நண்பர் தான் அவரு. ஓகேம்மா, கேள்வி எதுவும் இல்லை. ஓகே. ஓகே. கிருஷ்ணான்னு ஒருத்தவங்க இணைஞ்சிருந்தாங்க. உங்களோட கருத்தியல் தாக்கத்தை கேட்டுட்டு இடையிலே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் ஒரு 35 நிமிஷம் இருந்தாரு. பரவாயில்ல. இருந்தாங்க. சரி சரி. வேற எதுவும் கேள்விகள் எதுவும் இல்லைன்னா இந்த கலந்துரையாடல் வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாருக்கும் இருந்ததுன்னா கேட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கடைசியாக. ஓகே. யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஓகே. சிறப்பா உங்களோட ஃபீட்பேக் கருத்தையும் நீங்க வந்து குழுவுல வந்து சொல்லுங்க. நன்றி. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பாங்க. அது மாதிரி மதன் வந்து வயசுல கம்மி இருந்தாலும் ரொம்ப அறிவா இருக்காரு. அவர் நன்றி. சொல்ற கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. ஓகே. அப்போ நான் என்னோட சைடுக்கு ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டேன். அதாவது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட இணைஞ்சிருந்தாங்க. ஓகே. முதல் முறையா நம்ம எடுத்திருக்கோம் ஒரு கலந்துரையாடல். ஒரு கருத்து பதிவு பண்ற ஒரு இடத்த. அதிலேயே ஒரு 10 பேர் இணைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். மேற்கொண்டு